கர்நாடகாரங்க சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, அணையை திறக்க மாட்டேன், தண்ணி வேணும், அணை கட்ட போகிறேன், இங்கே கட்ட போகிறேன்னு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? ஆண்டவன் யார் பக்கம் இருக்கா? நம்ம பக்கம் தான் நிற்கான். ஆமாம் நண்பர்களே, எப்போவுமே இயற்கை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது கண்ணா. கண்ணா இது உண்மைதான் கண்ணா. இயற்கை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அணையும் கட்டக்கூடாது, அணைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணியும் கொடுக்கணும் நீங்கள். அதுதான் இயற்கை. கடவுள் அப்படி தான் நினைக்கிறாரு. அதை நீங்கள் மீறக்கூடாது. ஸோ உடனே நம்மளுக்கு தேவையான தண்ணியை அப்படியே திறந்து விட்றீங்க. எப்படி வரணும்? சலசலன்னு வரணும். தண்ணி வரும்போது சத்தத்தோடு வரணும். நெருப்புடா நெருப்புடா நெருங்குடா நெருங்குடான்னு வரணும். அந்த அளவுக்கு திறந்து விட்றீங்க. உடனே கையெழுத்தை போட்டு திறந்து விடுங்க. தம்பி வெயிட் பண்ணுறேன். இங்கே குளிக்கணும், குளிச்சு கும்மால் அடிக்கணும் நம்மளே. தம்பி வேகமாக திறந்து விடுங்க. அணையை திறந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் திறந்து விடுங்க. அமைச்சர்களையா திறந்து விடுங்கய்யா, திறந்து விடுங்க. காலகாலத்தில் டயத்துக்கு திறந்து விடுங்க. அங்கே போய் தம்பி குளிக்கணும். கம்மாயில் இறங்கி குளத்தில் இறங்கி குளிக்கணும். ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கணும். திறந்து விடுங்க, திறந்து விடுங்க. ஐ எம் வெயிட்டிங். காவேரி ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நானாடு அப்படி போடுங்க நம்மளே. எப்படி இருந்தாலும் அந்த அணை அங்கே போய் தான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஆகணும். தண்ணியெல்லாம் அடைக்க முடியாது. அணை கட்டினாலும் கொஞ்ச நாள் தான் அணை கட்ட முடியும். ரொம்ப அணை கட்டினீங்கன்னா நீங்கள் அணை கட்டு போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்கடா. இயற்கை டேஞ்சர். நிறையா பேர் முங்கிடுவீங்க. அப்புறம் தண்ணியில் முங்கின பாவமாகி போயிடுவீங்க. திறந்து விட்ருங்க ஒழுங்கா. நிறையா ஊர் அழிஞ்சு போயிடும். டக்குன்னு திறங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் எவ்வளோ நாள் தான் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட காலில் விழுந்து கேட்கணுமா? நான் தெரியாமல் தான் இருக்கு. காலில் விழுந்து கேட்கணுமாடா? உங்கள்கிட்ட தண்ணியை கொடுக்க மாட்டீங்களா? எங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை கொடுக்க வேண்டியதுடா. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு கெஞ்சணுமாடா? அறிவிட்டவைகளா? திறந்து விடுங்கடா அணையை. எவ்வளோ நாளுக்கு விவசாயம் பண்ண முடியாமல் இங்கே அழிஞ்சு கிடக்குறாங்க. எல்லோரும் விவசாயிங்க கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் பட்டினியும் பஞ்சமா. எங்கள் மேலே இறக்கம் இல்லையா உங்களுக்கு? இறக்கம் இல்லையா உங்களுக்கு? ஏயா திறந்து விடுங்கய்யா வேகமாக.